தமிழ்நாட்டில் இப்போ மெட்ராஸில் சென்னையில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் சேலம் அந்த மாதிரி கோயம்புத்தூர் திருச்சி இங்கெல்லாம் கூட ரொம்ப அதிகமாக வந்து லைக் பண்ணி இதெல்லாம் இந்த ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய போடுறாங்க. அங்கேருந்துலாம் கூட ஆர்டர்ஸ் வருது, வந்து அவங்க ஒர்க் பண்ணி போடுறாங்க. ரீச் நல்லாவே இருக்குது. இங்கே இந்தியாவில் மட்டும் கிடையாது, ஃபாரின்லேருந்து இங்கேருந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனவங்க கூட அவங்களோட ஒர்க் ஆர்டர்ஸ் வந்து கொடுத்து செஞ்சு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரீச் உலக அளவில் வரவேற்பு இருக்குது இதுக்கு. வழக்கமான எம்ப்ராய்டரி உள்ள முன்னோடி வங்கிகள் வாயிலாக இப்பயிற்சி வழங்கப்படுகிறது. 18 வயது முதல் 45 வயது வரை உள்ள எழுதுபடிக்க தெரிந்த பெண்கள் எவரும் இத்தொழிலுக்கான பயிற்சியை வங்கிகள் இலவசமாக வழங்குகின்றன. பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாரிஸ் கார்னர் மின் ஸ்ட்ரீட்டில் ஹோல்சேல் கடைங்க நிறைய இருக்குது. ஸோ அந்த ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டி, ரேட் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். சில பொருட்கள் வந்து பார்த்தாலே தெரியும், சிலது வந்து சில பீட்ஸ்லலாம் வந்து ஏதாவது தோல் உறிஞ்ச மாதிரி லைக் கலர் போன மாதிரி இருந்ததெல்லாம் கொஞ்சம் கம்மி ரேட்டில் இருந்ததுலாம் அது வாங்க வேண்டாம். ஓரளவு காஸ்ட்லியான இதெல்லாம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். கோவை ஏற்பு அதிகம். ஃபினிஷிங் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபினிஷிங்காக அந்த ஒர்க்கை கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளை தேடி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. நம்ம ஒர்க்கு ரீச் ஆகும். நம்ம ஒர்க்கு தான் பேசணும் அந்த இடத்துல. நாம் வந்து டேரெக்டாக நான் இந்த ஒர்க் பண்ணுறேன் நல்லா பண்ணுவேன் நம்ம சொல்கிறத விட நம்ம ஒர்க் வந்து பேசணும். அதுதான் நம்மளோட வேலை. பீட்ஸு இதெல்லாம் வச்சு ஃபேஷன் ஜுவல்லரிஸ் பண்ணுறாங்க. கம்மல், நெக்லஸ், இயர்ரிங்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க. அது இல்லாமல் டெரகோட்டா ஜுவல்லரி அதுவும் அடிஷ்னலாக பண்ணிக்கலாம். மெயினாக ஆரி கூட செய்கிறது வந்து இந்த மாதிரி ஃபேஷன் ஜுவல்லரி, டெரகோட்டா, அப்புறம் பேப்பர் ஜுவல்லரி, பேப்பர் மூலமாகவே குவில்லிங் அது இதுதான் வந்து மெயினாக நம்ம அடிஷ்னலாக பண்ணலான்னா இது பண்ணலாம். மற்ற இல்லை இது கூட வந்து டெய்லரிங்கும் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆரி ஒர்க் வந்து டிசைனிங், அதை நம்மளே ஸ்டிச் பண்ணி கொடுத்தோன்னா உங்களுக்கு அது இன்னும் அந்த நேர்த்தியாக அந்த ஃபினிஷிங்கை கொண்டு வர முடியும். ஸோ ஆரி ஒர்க் கூட டெய்லரிங் சேர்த்து இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. நிறைய டெய்லர்ஸே வந்து கற்றுக்குறாங்க ஆரி ஒர்க்கு. ஸோ அதனால் ஆரி ஒர்க் கூட ஃபஸ்ட்டு செட் ஆகிறது வந்து டெய்லரிங். அது கூட வந்து ஃபேஷன் ஜுவல்லரி, பேப்பர் ஜுவல்லரி, டெரகோட்டா இந்த மாதிரிலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூகுளில் போய் சர்ச் போட்டாலே நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் வருது. அந்த ஒவ்வொரு டிசைனையும் எப்படி போடுறாங்க, எந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம நல்லா அதை கற்றுக்கிட்டு அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி ஃபினிஷிங்காக போட்டு அதை வந்து ஒரு 2-3 இதை கலந்து நம்ம ஒரு ப்ளவுஸில் போடலாம். ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கற்பனை திறன் அப்படின்னு இருக்குன்னு அவசியம் இல்லை. கஸ்டமரோட தேவை என்னவோ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை அந்த வேலைப்பாடில் கொண்டு வந்தாலே நாம் வந்து அதில் ஜெயிச்சிட்டோன்னு தான் அர்த்தம். லேடிஸ் இதை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ட்ரெஸ்ஸஸை அவங்களே டிசைன் பண்ணி அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு, குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி போட்டுட்டு முதல்ல அதை நம்ம வேர் பண்ணிக்கிட்டு வெளியில் போனாதான் அதை பார்த்து கேட்குறவங்க இருக்காங்க. லைக் இதை எங்கே டிசைன் பண்ணிங்க, யார் செஞ்சு கொடுத்தா அப்படின்னு. சரி நீங்கள் தான் பண்ணிங்கன்னா பரவாயில்ல, நீங்களே பண்ணுறீங்களா அப்படின்ட்டு ஆர்டர்ஸ் வரும்.